வணக்கம் நக்கமாஸ். நீங்கள் இருக்கிறது தமிழ் அனிமினேஷன். நான் உங்கள் ஹோஸ்ட். ஒன் பீஸ் ஃபைனல் சாகா இப்போது ஸ்லோலி பீக் ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கு. சாப்டர் 1174ல் ஓடா சென்ஸே ஒரு டேஞ்சரஸ் பில்டப் கிரியேட் பண்ணியிருக்காரு. சாஞ்சி ஃபைட் செட்டப், கிட்ஸ் குரூப்போட லைஃப் டெத் சுச்சுவேஷன், இந்த சாப்டர் முழுக்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ரெடியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் ஆரம்பமே டென்ஷன் அட்மாஸ்பியரில் ஓப்பன் ஆகுது. எல்பஃப் சுச்சுவேஷன் ஆல்ரெடி அன்ஸ்டேபிளாக இருக்குது. ஜாயன்ட்ஸ் லேண்டில் ஹிடன் கான்ஃப்ளிக்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. அந்த சுச்சுவேஷனில் தான் நம்ம சாஞ்சி என்ட்ரி நடக்குது. சாஞ்சி இங்கே கேஷுவல் மூடில் இல்லை, அவன் கம்ப்ளீட்லி சீரியஸ் மூடில் இருக்கான். நார்மலி சாஞ்சி ஹியூமர் மிக்ஸ் பண்ணி ஃபன்னியாக இருப்பான். ஆனால் இந்த சாப்டரில் அவன் பிஹேவியர் ரொம்ப காமன், கம்போஸ்டாக, ஃபோக்கஸ்டாக இருக்குது. இது ஒரு பிக் ஃபைட் வரப்போகுதுன்னு நமக்கு கிளியராக ஹிண்ட் கொடுக்குது. சாஞ்சி ரீச் ஆகிற இடம் சோமர்ஸ் இருக்கக்கூடிய லொக்கேஷன். சோமர்ஸ் ஒரு சாதாரண வில்ல மாதிரி போர்ட்ரே பண்ணப்படலை. ஓடா யூஸ்வலி சாஞ்சியோட ஃபைட்டில் எமோஷ்னல் கான்ஃப்ளிக்ட் இருக்கும், ட்ரூ ப்ரொடெக்ஷன் தீம் இருக்கும், சாஞ்சி கேரக்டர் க்ரோத் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இந்த ஃபைட்டு கூட அதே கேட்டகரியில் இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். சோமர்ஸோட ப்ரெசன்ஸ் இட் செல்ஃப் டேஞ்சரஸ் ஆரா க்ரியேட் பண்ணுது. சாஞ்சி சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணுறான், எனிமியோட ஸ்ட்ரென்த்தை அசஸ் பண்ணுறான். இந்த சீனில் ஓடா ஒரு ஸ்லோ பேர்ன் டென்ஷன் நமக்கு வந்து க்ரியேட் பண்ண பார்க்குறாரு. ஃபைட் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த கிளாஷ் நடக்க போகுது அப்படின்ற அந்த ஒரு பில்டப் மட்டும் நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. அடுத்து இந்த ஜெயண்ட்டோட கிட்ஸ் குரூப்பை காட்டுறாங்க. இப்போ இந்த கிட்ஸ் கிட்ட என்ன பிரச்சனைனா, அந்த கிட்ஸ் எல்லாம் இன்னமும் ஃபார்வர்டில் போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க போய் சேர போகிற இடம் ஹார்பர். அங்கே என்ன பிரச்சனைனா, அவங்கள கூப்பிட்டு போகிறதுக்காக இருந்த ஷிப் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த கிட்ஸ் அந்த பக்கம் நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க நடந்து போய் கடலில் விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி விழுந்தால் குழந்தைங்களோட உயிருக்கு என்ன ஆகும் அப்படின்னு தெரியல. சோமர்ஸ் வந்து இதை பற்றி பெருசாக கவலைப்படல. ஒருவேளை இந்த கிட்ஸ் போயிட்டு தண்ணியில் விழுந்து இறந்துட்டாங்கன்னு கவலை இல்லை, நம்ம அடுத்த பேட்ச் ஆஃப் கிட்ஸை வந்து கடத்திக்கலாம், ஸோ நமக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் தான் சோமர்ஸ் இருக்கான். ஹார்பரை நோக்கி போயிட்டுருக்க கிட்ஸை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியல, அவங்கள ஸ்டாப் பண்ணவும் முடியல. அதுக்கான சுச்சுவேஷன் என்னென்ட்டு நமக்கு ஆல்ரெடி சாப்டர்ஸ் பார்த்தவங்களுக்கு புரியும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. கிட்ஸ் குரூப் பேனிக் ஸ்டேஜுக்கு போகுது. இந்த சீன் ஸ்டோரி டோனை ரொம்ப டார்க் டைரெக்ஷனுக்கு கொண்டு போகுது. இந்த பாட்டில் ஓடா இன்னசென்ஸ் வெர்சஸ் டேஞ்சரஸ் தீமை காட்டுறாரு. பொதுவாக கிட்ஸ் கேரக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹோப்பாகவும் ஜாலியாகவும் தான் இருக்கும். பட் இந்த இடத்துல ரொம்ப ஃபியர், கன்ஃபியூஷன், சர்வைவலுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரியான ஒரு டார்க் தீமில் தான் இந்த விஷயங்கள் போயிட்டுருக்கு. இந்த எமோஷன்ஸு ஹைலைட் ஆகுது. இதுவே எல்பஃப் ஆர்க்கு சீரியஸ்னஸை எலவேட் பண்ணுது. ஸோ சாப்டரோட எண்டில் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயத்தை ஓடா ரிவீல் பண்ணியிருக்காரு. அது என்னென்னா, நம்மளோட லோக்கியோட டெவில் ஃப்ரூட்டோட ஃபுல் ஃபார்மை காமிச்சிருக்காங்க. ஸோ அவன் வந்து ஒரு பிளாக் ட்ராகன் மாதிரி பெருசாக மாற போகிறதா ஒரு தேரி வந்துட்டுருக்கு. ஸோ அவன் பெரிய ட்ராகனாக மாதிரி மேலே வந்து குழந்தைங்களை காப்பாற்றுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த லோக்கியோட கேரக்டர் எல்பஃப் வார் டைரக்ஷனையே டிசைட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சாப்டரோட கிளைமேக்ஸ் வந்து கிளிஃப் ஹேங்கரில் முடிச்சிருக்காங்க. மல்டிபிள் டென்ஷன்ஸ் ஒரே நேரத்தில் பில்ட் ஆகுது. சாஞ்சி வெர்சஸ் சோமர்ஸ் ஃபைட் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. கிட்ஸ் குரூப் சர்வைவலுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மிஸ்ட்ரி கேரக்டர், அதாவது நம்ம லோக்கியோட என்ட்ரியோட சஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் பேனல் பியூர் ஹைப் மொமெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ படிக்கிற நம்மக்கிட்ட அன்ஆன்சர்டு கொஷின்ஸ் நிறைய விட்டுட்டு போகிறாரு ஓடா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, அடுத்த வாரம் பிரேக் எடுத்திருக்காங்க மாங்காவில். ஸோ நமக்கு நிறைய டைம் இருக்குது அடுத்த சாப்டர் வர்றதுக்கு. இதுக்கு இடையில் ஃபேன்ஸ் தியரிஸ்லாம் வந்து ஏகப்பட்டது க்ரியேட் பண்ணி இதை பற்றி நிறைய பேசுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு எண்டிங்கை தான் இந்த சாப்டருக்கு ஓடா கொடுத்துருக்காரு. இதுதான் ஒன் பீஸ் சாப்டர் 1174ஓட ஸ்பாய்லர்ஸு. இந்த ஸ்பாய்லர்ஸ் பற்றினா உங்களோட தியரி என்ன அப்படின்றதையும், சாஞ்சி ஃபைட் எப்படி போக போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க நாகமாஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நாகமாஸ். டடா.